நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெருசா எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும்? லைவ்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கு பாதி நான் எப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போவேன், கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட யாரும் கேட்கறதில்ல. எப்போ எனக்கு கவர்மெண்ட் வேலை நான் இப்போ போவேன், நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே போயிடுறதில்ல. வருஷத்துக்கு ஒரு 5000 பேர் 10,000 பேர் எடுத்தாலே ஜாஸ்தி. வருஷத்துக்கு 10,000 பேர்லாம் கண்டிப்பாக இருக்காது. யூபிஎஸ்சின்னு சொல்லப்படக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அமைப்புகள் வருடத்திற்கு 1000 to 2000 வரைக்கும் அகில இந்திய லெவலில், தமிழ்நாடு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 பேர் தான் வருஷம் எடுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம மிஞ்சி போனால் 1,00,000 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம 10 கோடி பேர் மாநிலத்தில் இருக்கிறோம், நாட்டில் 100 கோடி பேர் இருக்கிறோம். அப்போ இளைய பருவத்தினர், அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் டல்லடிக்கிற சூழ்நிலைகளில் இளைய பருவத்தினர் எல்லாருடைய ஆசை கனவாக அரசு வேலை இருக்கிறது. அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஏற்கனவே நிறைய விதிகள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோடு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன். ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு, ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு, அதாவது சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களில் இருக்கணும். சூரியன் திக்பலத்திற்கு அருகே இருந்து 9, 10, 11ஆம் இடங்களில் இருக்கணும். சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருந்து சரியான தசைகள் வருமாயின் அவருக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். சரியான தசைகள்னு ஏன் சொல்கிறோம்? ஒரு 35 வருஷம் 25 வயசில் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்க, 60 வயசு 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு வைங்க, 35 வருஷம் மணி அடித்தா சோறு அப்படிங்கிற மாதிரி 35 வருஷம் 31ஆம் தேதியானா 30ஆம் தேதியானா கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளத்தை போட்டுருது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சொல்கிறேன், மற்ற எல்லாம் பெரும்பாலும் கவர்மெண்ட் வேலையில் சம்பளத்தில் அப்படி டிலே வராது, மிகச்சிறிய மாநிலங்களை தவிர. அப்போ அரசு வேலையில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, கேரண்டி இருக்குது. நினச்சவொன்னே வேலையை விட்டு தூக்க முடியாதுன்ற ஒரு பாதுகாப்பு இருக்குது. மாசமான சரியாக சம்பளம் வந்துடுது. போதுமான அளவிற்கு ஒரு அளவுக்கு வருமானம் வரத்தான் செய்யுது. ஆனால் அரசு வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. காவல்துறையோட பாடெல்லாம் பக்கத்திலேயே நிறைய காவல்துறை நண்பர்கள் இருக்க வச்சு பார்க்குறவங்க. காவல்துறைக்கு லீவே கிடையாது, டியூட்டி டைமும் கிடையாது. 24 மணி நேரமும் அவர் காவலர். வாரத்தில் 7 நாளும் அவருக்கு விடுமுறை கிடையாது. நீங்களா அவங்களா கொடுப்பாங்க ஒரு நாள் லீவு. அப்படித்தான் இந்த மாதிரியான அரசு துறைகள்லாம் இருக்கின்றன. ஆக அரசுத்துறை ஒரு கனவாக இருக்கின்ற நேர அமைப்புகளில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காது. தசாபுக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியான பாதுகாப்பான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுடைய லக்னம் லக்னாதிபதிகளுடைய உங்களுடைய லக்னத்தை பொறுத்த 5, 9 தசா அமைப்புகள் அல்லது சுபத்துவ தசாபுக்தி அமைப்புகள் தான் முதல்ல தீர்மானிக்கும். அதற்கப்புறம் உங்களோட லக்னத்தோட குவாலிட்டி. அரசு வேலையிலையும் பாருங்க, ஒருத்தர் பியூனா இருக்கிறார், ஒருத்தர் அந்த பியூன் வெளியில ரூமுக்குள்ள இருப்பார், ரூமுக்கு வெளியில பியூன் இருப்பார், ரூமுக்கு உள்ள கலெக்டர் இருப்பார். டவாலின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு சிகப்பு இதை வச்சுக்கிட்டு கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார், அறிவிப்பாளர். டவாலின்னு என்னமோ பேர் சொல்ல, பேஷ்தாரோ பேஷ்கரோ அல்லது டவாலியோ சொல்லுவாங்க. அவரும் கவர்மெண்ட் வேலை சம்பளம் வாங்குறவர் தான். பியூனும் கவர்மெண்ட் வேலை சம்பளம் வாங்குறவர் தான். கலெக்டரும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவர் தான். எல்லாரும் அரசு ஊழியர்கள் தான். அப்போ அந்த அரசு ஊழியர்களையும் நம்முடைய சுபத்துவ படிநிலை அமைப்புகளுக்கு ஏற்ப அப்படியே பௌர்ணமி சந்திரனோடு பிறந்தவர், ஒளி மிகுந்த லக்னத்தோடு பிறந்தவர், இவங்கெல்லாம் அரசு வேலையில் கலெக்டர் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சூரியன் தேய்பிரை சந்திரனாக இருந்து சூரியன் கொஞ்சம் பங்கம் அடைஞ்சிருக்கிறவங்க அதே கலெக்டரோட வாசல்ல பியூனா உட்கார்ந்துருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ அரசு வேலைக்கென்று நிரந்தரமான விதிகள் எதுலேயுமே இங்கே நிரந்தரமான விதிகள் இல்லை. சுபத்துவ பாவத்துவ அந்த ஜோதிடத்தினுடைய ஜோதியை, ஒளியை, சுப ஒளியை, அதனுடைய அளவீடுகளை, பாவக சுபத்துவத்தை, காரக சுபத்துவத்தை தான் நீங்க தாராளமாக புரிஞ்சுக்கணும். அப்ப அரசு வேலைக்குன்னு ஒரு பொதுவான அமைப்புகளை ஒரு 6 நிலையாக சொல்லலாம். எப்படி இப்ப நான் சொன்ன மாதிரி சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு சூரியனே ஒரு நிலையில திக்பலமாகி திக்பலத்திற்கு அருகே 9, 10, 11ஆம் இடங்கள்ல போல இருந்து சூரியன் சுபத்துவமாகி சிம்மம் சுபத்துவமாகி சிம்மமும் சிம்மாதிபதி இருவருமே சுபத்துவமாகி சரியான தசாபக்தி அமைப்புகள் வரும் பொழுது ஒருவருக்கு அரசு வேலையில ஆசை வரும். அரசு வேலையில ஆசை இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலையில இது இருக்கிறவங்க, பரீட்சை எழுதுறவங்க எல்லாருடைய ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருக்கும். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதி ஒரு நாளும் பொய்க்காது. 1000 வருஷம் ஆனாலும் இந்த விதியை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து வேத ஜோதிடம் நகர போகிறது. பரம்பரை ஜோதிடம் இப்படித்தான் போகும். சும்மா உட்டால கிடையாதுன்னா எது வேணாலும் சொல்லிக்கலாம். உண்மை எங்க இருக்கோ அதுதான் நிற்கும்.
ஜோதிடமே வந்து பகுத்தறிவாளர்களால் இவ்வளவு தூரம் தாக்கப்பட்டிருந்தாலும் கூட இத்தனை ஆயிரம் வருடங்களா கண்டினியூ ஆகிறது இந்த ஜோதிடத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறத காரணத்தினால. அதே மாதிரிதான் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமொழியும் புரிந்து கொண்டவர்களுக்கு, போதாமை இல்லாதவர்களுக்கு, புரிந்து கொண்டவர்களுக்கு நல்ல விதமாகவே எல்லாமே புரியும். சரி, இப்ப இந்த விதிகள் 2 ஜாதகத்தை போட போறேன். அரசு வேலையில ஹை குவாலிட்டி இருந்தும் அரசு வேலை கிடைக்காத ஜாதகம், அரசு வேலையில இருக்கிறவருடைய ஜாதகம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன என்னுடைய விதிகளுடைய நிலைகளை ஒரு படத்தோடு விளக்குறேன். முதல் நிலை இங்க பாருங்க. இப்ப நான் சொன்ன விதி முதல் நிலை, லக்கணத்தெல்லாம் போடல. இங்க பாருங்க, இந்த கட்டத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறார். சூரியனும் சுக்கிரனும் வந்து கும்பத்தில் இருக்கிறாங்க. இந்த ஜாதகர் மாசி மாதத்தில் பிறந்திருக்கிறார். சந்திரன் உச்சமாக இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நான் சொன்ன நிலை என்ன, எந்த லக்னமா இருக்கட்டும், இந்த இடத்துல 10ஆம் இடத்துல லக்னம், இது ஒருவேளை உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் அப்படின்னு வந்துருச்சுன்னா எப்படி வரணும்? சூரியன் வந்து இப்ப இந்த இடத்துல இருக்கிறதுக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, 10ஆம் இடத்தோடு சூரியன் இருக்கணும்னா ரிஷப லக்னமாகவே இருக்கணும். 10ல் சூரியன் திக்பலமாக இருப்பார். நீங்க எப்படி வேணாலும் லக்னத்தை கற்பனை பண்ணிக்கங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அமைப்பு இப்ப அரசு வேலையில் இருக்கிறவங்க எல்லார் ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உறுதியா இருக்கும். இதுல மாற்றமே வராது. இங்க பொய் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வாங்கித்தான் பாருங்களேன். இதே மாதிரி விதியை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அரசு வேலை விதின்னு போட்டிருப்பேன். அதுல ஒரு பின் பண்ண கமெண்ட் பாருங்க. என்னுடைய குடும்பத்தில் 20 பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்தக்காரங்கள்ல 20 பேருக்கும் நீங்கள் சொன்ன விதி பொருந்திருக்கிறதுன்னு ஒருத்தர் போட்டிருப்பார். சரி, இங்க பாருங்க, குரு சிம்மத்தை பார்க்கிறார், சிம்மத்தை சுக்கிரனும் பார்க்கிறார், சூரியன் சுக்கிரனோடு இருக்கிறார். இதுல நான் சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தின்னு எழுதியிருப்பேன், சொல்லியிருப்பேன். எவ்வளவு சுபகிரகங்கள் சுக்கிரனை குருவை அஸ்தங்கப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவத்தை அடைவார். இப்ப இந்த இடத்துல குரு சுக்கிரன் 2 பேருமே சிம்மத்தை பார்க்கறாங்க. நெருங்கின நிலைமையில சூரியன் இருந்து அப்படியே ராசிக்கு 10ஆம் இடம், ரிஷப லக்னம் ராசிக்கு 10ஆம் இடம். ரிஷப லக்னமா இருந்தா இன்னும் சூப்பர். ராசிக்கு 10ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலையில இந்த மாதிரி பிறந்தவருக்கு தசா அமைப்புகள் ஒத்துழைத்து என்ன இருந்தாலும் லக்னாதிபதினு வந்துருவேன். லக்னாதிபதி அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற காலகட்டங்கள்ல, அதாவது லக்ன சுவர்களுடைய தசை அல்லது அவயோகராக இருந்தாலும் சுபத்துவம் அடைந்த சுவர்களுடைய தசை ஒரு 30 வருடத்திற்கு நன்றாக இருக்கின்ற அமைப்புகள்ல இந்த ஜாதகர், இது மாதிரியான ஜாதகர், இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர் உறுதியாக நிச்சயமாக அவர் அரசு வேலையில இருப்பார். அரசு வேலையில இருப்பார். இப்ப நிலை 2 இந்த மாதிரியான ஜாதகம் நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகின்ற பௌர்ணமி யோகம். இந்த பாருங்க, ஆவணி அவிட்டத்தில் இவர் பிறந்திருப்பாரு. ஆவணி அவிட்டமா இருந்தாலும் சரி, சதயமா இருந்தாலும் சரி, பூரட்டாதியா இருந்தாலும் சரி, அந்த 2.25 நாளும் அது பௌர்ணமி தான். இந்த இடத்துல பாருங்க, நிலை 2 ஆவணி மாசம் சூரியன்ல பிறந்திருப்பாரு. சூரியன் இந்த இடத்துலயும் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, தூரமா இருந்தா கூட இது ஒரு பெரிய சுபத்துவம். இந்த பாருங்க, இப்ப சிம்மத்தை குரு பார்க்கிறார். சிம்மத்திலேயே சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் அங்கேயே இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார், பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். இந்த இடம், இந்த நிலை சரியான லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருந்தா கலெக்டர், அரசியல்வாதி, எம்எல்ஏ, அரசாங்கத்தை இயக்கக்கூடியவர், உயர்நிலை அதிகாரத்திற்கு ஆசைப்படக்கூடியவர். சரியான லக்னம்னா என்னங்க? இப்ப இந்த இடத்துல தசாபுக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும். தசாபுக்தி அமைப்புகள் ரொம்ப முக்கியம். யோக தசாபுக்தி அமைப்புகளாக அவருக்கு இருக்க வேண்டும். இந்த இடத்துல அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் வைங்க, சனி தசை புதன் தசை போன்ற விருச்சிக லக்னத்தை போட்டால் சனி தசை புதன் தசை அவயோக தசைகளாக வரும். தசாபுக்தி அமைப்புகளை கணக்கில் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய முக்கியம். உதாரண ஜாதகத்தையும் இருக்கிற உண்மை ஜாதகத்தையும் போடுறேன். இந்த இடம் பாருங்க, இது ஒரு அதிகாரமிக்க அமைப்பாக இந்த ஜாதகம் கண்டிப்பாக வரும். அதிகாரமிக்க அமைப்பாக வரும். பௌர்ணமியில பிறந்திருக்கிறாரு. குரு சுக்கிரன் எல்லாருக்குமே வந்து இந்த சுபத்துவ அமைப்புகளில் தொடர்பு கொண்டு இருக்கிறது. இப்போ 3வது நிலையை போட்டுறேன். இந்த இடத்துல நான் லக்கணத்தையே போடுறேன். 3வது நிலை பாருங்க. இப்ப 3வது நிலை வந்துருச்சு. தனுசு லக்னத்தை போட்டிருக்கிறேன். இது லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். லக்னாதிபதி ஆட்சியாக இருந்து இந்த இடத்துல நான் சந்திரனை போடல. இந்த இடத்துல நீங்க எப்படிப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளை போடணும்னா, சூரிய சந்திர தனுசு லக்னத்திற்கு யோகர்கள் யார்? சுக்கிர தசை வரக்கூடாது. சுக்கிரன் 6ஆம் அதிபதி, என்ன இருந்தாலும் அவர் 6ஆம் அதிபதி. இப்ப தனுசு லக்னத்துடைய கட்டம் பாருங்க. தனுசு லக்னம் 4ல் குரு, 10ல் சூரியன், புதன், சிம்மத்துல சுக்கிரன். இந்த இடத்தை எப்படி போட்டிருக்கிறேன்னா, சூரியன் திக்பலமாக இருக்கிறார். சந்திரன் இந்த இடத்துல நான் காட்டல. அவர் அமாவாசைக்கு பக்கத்திலேயே சந்திரன் இருந்தா கூட பரவாயில்ல. தசாபுக்தி அமைப்புகள் ஒத்துழைத்தால், இப்ப இந்த இடத்துல கடக சந்திரனை கூட போட்டுக்கங்க, அமாவாசைக்கு பக்கத்துல வந்துடுவார். ஆனா கடகத்துல சந்திரனும் குருவின் பார்வையில் இருப்பார். கடகச்சந்திரன் தான் ஒரு உதாரணத்துக்கு தான். இந்த கட்டம் நிலை 3 கட்டத்துல சூரியன் திக்பலத்தில் இருக்கிறார், 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார், சிம்மத்துல சுக்கிரன் இருக்கிறார், குருவும் சூரியனை பார்த்து சிவராஜ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய யோகம் இது. அப்ப இந்த சிவராஜ யோகத்துல அரசு வேலை கிடைக்கும்.
தசாபுக்திகள் ஒத்துழைக்குமாயின் எப்படிப்பட்ட தசாபுக்தி வரணும்? சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு, குரு. ராகுவும் சுப தொடர்போடு இருக்கணும். இந்த ஜாதகத்திற்கு 5, 9 சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 வீடுகளில் ராகுவும் இருந்தாரேயானால் யோகர்களுடைய வீடுகளில் இருந்து யோகர்களுடைய தொடர்புகள் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் பார்வை இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தார்னால இந்த ஜாதகத்திற்கும் தசாபுக்திகளின் அடிப்படையில் நல்ல அரசு வேலை கிடைக்கும். இதுவும் அரசு வேலைக்கு தகுதியான ஜாதகம். 10ல் சூரியன் திக்பலம் கடகராசியாக இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னா ராசியை குரு பார்ப்பார். சரி, அடுத்து 4வது நிலை. இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல நான் லக்கணத்தை போடலை. சிம்மத்தில் குரு இருக்கிறார். குரு சூரியனோடு பரிவர்த்தனை ஆகிறார். சூரியனை பார்க்கிறார். சூரியனுடைய காரகத்துவங்கள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். சூரியனுடைய காரகத்துவங்கள் என்ன? அரசாங்கத்தில் அதிகாரம் பண்ணுறது, அரசு வேலைக்கு ஆசைப்படுறது. இங்கே வாயா அப்படின்னு கூப்பிடுறது சூரியனும் செவ்வாயும். சூரியனை விட செவ்வாய் தான் வாயான்னு கூப்பிடும். சூரியன் கொஞ்சம் பாபத்துவமாக இருந்தால் தான். சூரியன் மௌனமாக அடக்கி ஆளக்கூடிய அரசன். செவ்வாய் ஆர்ப்பாட்டத்தோடு அடக்கி ஆளக்கூடிய அரசன் தளபதி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, சிம்மம் சிம்மாதிபதி 2 பேருமே சுபத்துவமாகி பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். சூரியன் பரிவர்த்தனையாகி குருவோடு, குரு சூரியனுடைய வீட்டில் உட்காந்து, சந்திரனுக்கு 10ல் சூரியன் உட்காந்து, இந்த இடத்துல எந்த லக்கணமாக வேணாலும் போட்டுக்கோங்க. சந்திரனுக்கு 10ல் உட்காந்துருக்கிறாரு. மீன லக்கணமாகவே போட்டிங்கனாலும் லக்கணத்துக்கு 10ல் திக்பலமாக வருவார். 9, 10, 11 இருந்தாலே பரவாயில்ல. திக்பலத்துக்கு பக்கத்தில் இருந்தாலே பரவாயில்ல. இந்த இடத்துலையும் அரசு வேலை கிடைக்குங்க. இதுவும் ஒரு நல்ல நிலைமைங்க. அப்படியே 5வது நிலைமைக்கு வந்துட்டேங்க. இந்த இடத்துலையும் நான் லக்கணத்தை போடலைங்க. இந்த இடத்துல நான் சுக்கிரனையே போடலைங்க. சுக்கிரன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த இடத்துல பாருங்க, சூரியன் ஸ்தான பலம் என்கின்ற உச்சத்தை அடைந்திருக்கிறார். அமாவாசை சந்திரன் அந்த இடத்துல இருந்தால் கூட கிடைக்கும். சூரியனும் சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தா கூட கிடைக்கும். தசாபுக்தி அமைப்புகள் முக்கியம். ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறார். குருவை அஸ்தங்கப்படுத்தியிருக்கிறார்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சந்திரனை நான் மக நட்சத்திரத்தில், சிம்ம நட்சத்திரத்தில் வளர்பிறை சந்திரனாக சிம்மத்தில் போட்டிருக்கேன். இந்த வளர்பிறை சந்திரன் என்பது சிம்மமும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவன் சித்திரை மாதம் அமாவாசையில் குருவோட இணைஞ்சவனுக்கு வேலை கிடைக்காதுன்னா கிடைக்கும். தசாபுக்திகள், லக்னம். நான் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு கை வேணும்ல. லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன்ல. அப்போ இங்கே பாருங்க, சூரியன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ஸ்தான பலத்தோடு சூரியன் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சந்திரன் சிம்மத்தில் இருப்பதால் இவருக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். இந்த அரசு வேலை அமைப்புகள் இவருக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது நிலை 5வதான இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல அரசு வேலைக்கு அவர் தகுதியானவராக இருப்பார் தசாபுக்திகளின் அடிப்படையில். அதனை அடுத்து நிலை 6 கடைசி கட்டம் வருகிறது. இதுவும் அந்த சுபத்துவத்தில் ஒரு பகுதி. குரு சூரிய சந்திரன் சிம்மம் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கிறார். இங்கேயும் நான் லக்கணத்தை போடலை. பாருங்க, சூரியன் சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறாங்க. சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வையில் இருக்கிறார், சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஐயா, இந்த மாதிரி குரு சூரியன் சுக்கிரன் சந்திரத்திலேயே இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை. இப்போ உதாரண ஜாதகங்களை நான் அப்படி தான் போட போகிறேன். உதாரண ஜாதகங்களில் அப்படிலாம் ஒன்றும் சூரியன் குரு அப்படி இல்லை. நான் சொன்ன ஏதாவது ஒரு விதி, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் 10ஆம் இடத்தோடு, ராசி லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சிம்மமோ சிம்மாதிபதியோ எல்லாருக்கும் இந்த நிலைமை இருந்துறதில்ல. ஒன்று இதில் பங்கப்பட்டு குறைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். ஆனால் இந்த 6 நிலைகளும் அரசு வேலைக்கு ஆசைப்படக்கூடியவர்களுடைய நிலையாக இருக்கும். இது நீங்கள் துல்லியமாகவே பார்த்துக்கலாம். இந்த காம்பினேஷன், ஜோதிடம்ன்றது பயங்கரமான காம்பினேஷன்ஸ். அப்போ அந்த காம்பினேஷன்ஸில் வெறும் 6 கோடி காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் 6 மாடலில் தான் கொடுக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. சரி, இப்போ உண்மையான ஜாதகங்களை போடுறேன். ஒரு அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் அரசு வேலை கிடைச்சிருந்தா? டக்கர் சூப்பர் பௌர்ணமி, அதாவது திருக்கார்த்திகை பௌர்ணமியை தான் நான் நம்பர் 1 பௌர்ணமின்னு சொல்லுவேன். ஒரு மனிதருக்கு 35 வயசு ஆயிடுச்சு, திருக்கார்த்திகை பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார். இப்போ இத்தனை விதிகள் 6 நிலைகள் சொன்ன இல்லையா? இந்த 6 நிலைகள்லையும் தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இல்லைனாலோ, லக்னாதிபதி வலுவிழந்தாலோ அரசு வேலை கிடைக்காது. ஆனால் அரசு வேலைக்காக நீங்கள் வாழ்நாள் முழுக்க இலவு காத்த கிளின்னு சொல்லுவோம் இல்லையா? இலவு காத்த கிளி, அதாவது இப்படியே காத்துக்கிட்டே, அதாவது இலவு காத்த கிளின்னா இலவம் பஞ்சு, அது ஒரு பழம் மாதிரி. ஆனால் அந்த அந்த காய் இலவக்காய், இலவு காத்த கிளி அப்படிங்கிறது கிராமங்களில் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப பழம் மாதிரி ரொம்ப நல்லா அழகாக இருக்குமா. அந்த பழம் எப்பாவது பழுக்கட்டும், நம்ம கொத்தி திங்கலான்னு
கிளி வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த இலவங்காய் அந்த இலவம் பழம் அதை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து 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 பார்த்துட்டு போகுமா, இன்னும் பழுக்கலைன்னு போய்கிட்டே இருக்குமா. அது பழுக்கும்போது அது வெடித்து அது உள்ள பஞ்சு தான் வரும், பழமாலாம் வராது. அதுலேருந்து தான் பஞ்சு தான் தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த பஞ்சு வரும்போது அது பார்த்துட்டு ஏமாந்துருமா, இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு லாய்க்கெல்லாம் போச்சேன்ட்டு. இதைத்தான் இலவு காத்த கிளின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. அப்போ இவ்வளவு அமைப்புகள் இருந்தும் பௌர்ணமி யோகமே இருந்து சிம்மம் சுபத்துவமாக இருந்து எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருது இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இந்த பாருங்க. இதில் என்ன ஒன்றுனா ரெண்டும் ஒரே நாளில் பார்த்த ஜாதகம். சில நேரங்கள் அந்த மாதிரி கோயின்சிடன்ஸாக ஒரு அதிசயம்லாம் நடக்கும். முதல்ல அரசு வேலை கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்பாரு, ஐயா நான் அரசு வேலையில் இருக்கிறேன், இது இப்படின்னு சொல்லுவார். ரெண்டுக்கும் பார்த்து நானே வந்து இப்போ அடிக்கடி ஒரு கமெண்ட்டை பார்க்குறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் கமெண்ட்டை கொடுத்துருந்தார், ஐயா அரசு வேலை கிடைப்பதற்கான விதிகளை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. லைவ்லையும் போன வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 15 கேள்விக்கு பதில் கொடுத்தேன். அதில் 7-8 கேள்வி இந்த கேள்வி தான், அரசு வேலை கேள்வி தான். சரி, இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகர் 34 வயசுக்காரர், 23 நவம்பர் 1991 5:25 PM கும்பகோணத்தில் பிறந்தவர். 23 நவம்பர் 1991 5:25 PM கும்பகோணத்தில் பிறந்தவர். ரிஷப லக்னம். லக்னத்தில் உச்ச சந்திரன், கார்த்திகை, திருக்கார்த்திகை பௌர்ணமி சந்திரன். லக்னத்தில் சந்திரன், 2ல் கேது, 4ல் குரு, 5ல் சுக்கிரன், 7ல் சூரியன் புதன் செவ்வாய், 8ல் ராகு, 9ல் சனிங்க. ஜாதகம் வந்துருச்சுங்க. இவருடைய இப்ப தசை, பிறக்கும்போது செவ்வாய் தசை 4 வருஷம் 6 மாசம் மிச்சம் இருந்த 25 நாள் மிச்சம் இருந்த நிலைமையில இப்ப அவருக்கு குருதசை நடந்துகிட்டு இருக்குங்க. குருதசையில சூரிய புக்தி வருகின்ற 19/10/2025 வரைக்கும் குருதசையில சூரிய புக்தி போன டிசம்பர்ல இருந்து வர அக்டோபர் வரைக்கும் குருதசையில சூரிய புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதகத்தை நல்லா கவனிங்க. நான் சொல்ற அத்தனை விதிகளும் இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 6 விதி போட்டேன்ல, சுமாரா ஒரு 6 விதி. சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்கின்ற விதி இங்கே தெளிவாக இருக்கிறது. எப்படி இருக்குது? பௌர்ணமியில பிறந்திருக்கிறார், லக்னம் அதீத சுபத்துவமாக இருக்கிறது, அருமையான லக்னம். லக்னத்தில் பௌர்ணமி உச்ச சந்திரன், லக்னத்துக்கு 7ல் சூரியன், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் சூரியன் புதன் செவ்வாய், மிகப்பெரிய யோக அமைப்பு. சிம்மத்தில் எந்தவித பங்கமும் இல்லாம தனி குரு உட்கார்ந்து இருக்கிறார். ஆக இது அருமையான ஜாதகம். எடுத்த உடனே கேள்வி, அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? 1/2 மார்க்கு 1/4 மார்க்குன்னு 5 அட்டம்ப்ட் போய்கிட்டே இருக்கு. 5 அட்டம்ப்ட் போயிட்டாரு. யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் கேட்டிருந்தா அதை வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன். அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒரு சகோதரி பேசினார். ஆமாம், அம்மாவோ சித்தியோ அம்மாவோ அக்காவோ சொன்னார், அம்மா இதில் அரசு வேலை கிடைக்காதும்மா, நீங்கள் பேசுறது வேஸ்ட்டுன்னு. என்ன குருஜி நீங்கள் சொல்கிற அத்தனை விதியும் பொருந்திருக்கு. பௌர்ணமியில் பிறந்திருக்கிறான், 1/2 மார்க்கு 1/4 மார்க்கில் தான் போகுது, மெயின் வரைக்கும் போயிடுறான், ஏதோ வேற இதுலேயோ தான் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ ரொம்ப நொந்து போய் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லைம்மா. ஏன்னா நடக்கிறது குருதசை. ஏன் இவருக்கு அரசு வேலைக்கு ஆசையை கொடுத்து அந்த அரசு வேலை கிடைக்காதுன்ற அமைப்புகளை இங்கே ஏன் கொடுக்குது? இங்கே பாருங்கள், 4 வயசுல இருந்து ராகு திசை. ராகு யார் வீட்டில் இருக்கிறாரு? குருவோட வீட்டில் இருக்கிறாரு, குருவோட பார்வையில் இருக்கிறார். ராகு திசைன்றது என்ன? குருதசையுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி. எல்லாருக்கும் குருதசை 16 வருஷம், இவருக்கு மட்டும் குருதசை 34 வருஷம். இப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். இவருக்கு மட்டும் குருதசை 34 வருஷம். குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு குருவை போலவே செயல்படுவார். வேற எந்த தொடர்பும் அவருக்கு இருக்குல்ல? இல்லை. மிக மிக முக்கியமாக லக்னம்லாம் சுபத்துவமா இருக்காங்க. லக்னாதிபதி எப்படிங்க இருக்கிறாரு? நீச்சமா இருக்கிறார். தனியார் துறையில் கொஞ்சம் நல்ல போஸ்ட்ல தான் இருக்கிறார். ஆனால் வாழ்க்கை லட்சியமே அரசு துறை தான். வாழ்க்கை லட்சியமே அரசு அமைப்புகளில் தான் இருக்கணும்னு விரும்புகிறார். வேற இது இல்லை. லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறார். குருதசை நடந்துகிட்டு இருக்கு. குருதசைன்னா எத்தனை நாள் இருக்கு? 36 வயசு வரைக்கும் குருதசை. அடுத்து வரக்கூடிய சனி தசையும் சுபத்துவமாக இல்லை. ராசி லக்னத்திற்கு அவர் யோகர் தான். லக்னாதிபதி தாங்கிக்கிறதுக்கு ஒரு வலுவா இருக்கணும்னு சொல்றேன் இல்லையா? இத்தனை பௌர்ணமி யோகத்திலிருந்தும் சிம்மம் அப்பழுக்கற்ற அமைப்புல இருந்தோம் என்ன பண்ணோம்? தனியார் துறையில ஒரு நிர்வாகியா கொண்டு போய் வைக்கும். இப்போ இந்த இடத்துல லக்னத்தோட சுக்கிரன் தொடர்பு கொண்டு அட்லீஸ்ட் சுக்கிரனே வந்து தனி சுக்கிரனாக இருந்தாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். இந்த திக்பலத்திற்கு பக்கத்தில் நீச்சனாக இருந்தாலும் திக்பலத்தில் பக்கத்தில் இருக்கிறனால தான் தனியார் துறையிலேயாவது ஒரு நிர்வாகி போன்ற அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல அரசு அமைப்புகள் அந்நிய மாநிலத்தில் செய்யணும்னா 8-12 சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்லுவேன். இந்த இடத்துல 8-12 சுபத்துவம்லாம் இருக்குது. இப்போ அவங்க கேட்ட சகோதரி அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவாரா? வெளிநாடு எங்கன்னா போவாரா? வெளிநாடு போவார்.
அங்கே போய் அரசு பேஸ்டு சம்பந்தப்பட்டதுன்னா அங்கேயும் கொஞ்சம் அதிகாரங்கள்லாம் இருக்கும். இங்கே உள்ளூரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அமைப்புகள் இவருக்கு கிடைக்காது மாட்டேன், கிடைக்காது. அடுத்து சனியாவது சுபத்துவமாக இருந்தால் வேறு மாதிரியான ஒரு அமைப்பாவது கிடைக்கும். இங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது மட்டும் நல்ல குருதசை நடக்காம சனி தசை, புதன் தசை, கேதசை. புதன் தசையில் சனி தசை இளமையில் ஆரம்பிச்சிருக்கணும், புதன் தசை பருவத்தில் வந்திருக்கணும். ஆனால் சுக்கிரன் இந்த அளவுக்கு நீச்சமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு இருக்கிறாங்கிற நிலைமையில் ஐஆர்எஸ் மாதிரியான அமைப்புகள் வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரமுள்ள அரசு பதவி கிடைத்தே தீரும். ஆக மிக மிக முக்கியமான 35 வயது வரை குருதசையே 34 வருஷம். உண்மைதான், குருதசை. குரு 34 வருஷம் தசை நடத்துறார். நெகட்டிவான குரு, அட்டமாதிபதியான குரு, 8ஓடு தொடர்பு கொண்ட குரு. இவர் இப்போ வெளிநாடு போகிறார், வெளிமாநிலம் போகிறார். நம்முடைய 8 மணி 12 சுபத்துவத்தின் அடிப்படையில் கும்பகோணத்தில் பிறந்து இப்போ இவர் வெளிநாடு வெளிமாநிலம், இப்போ ஏதோ பெங்களூருக்கோ எங்கேயோ வெளிநாடு தொடர்பு ஒன்று வந்திருக்கு, என்ன பண்ணலான்னு குழப்பத்தில் இருக்கிறான். இந்த வருஷம் எழுதலான்னு இருக்கிறான், கிடைக்காதுமான்னு. இதே அவர் கேட்டிருந்தாருன்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன். சம்பந்தப்பட்டவர்களை மனம் நோகாமல் பதில் சொல்லக்கூடியவன் நான். கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சில விஷயங்களை மறைமுகமாக சொல்லுவேன். சித்தியோ நெருங்கிய அக்காவோ யாரோ ஒருத்தர் பலன் கேட்டாங்க, அம்மா கிடைக்காதுமா, நான் அதை அவர்கிட்ட நாசுக்கா சொல்லுங்கம்மான்னே. ஆக இத்தனை தகுதி இருந்தும் நான் இப்போ போட்ட 6 கட்டம் இருக்கேன். இந்த 6 கட்டத்திலேயே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜோசியம் குழப்பம். அப்படியே என்னையா அது இப்போ தானே நீ சொன்ன சிம்மத்தில் குரு இருந்து பௌர்ணமி யோகத்தில் இருந்தால் வேலை கிடைக்கும்னு சொன்ன, என்னையா வேலை கிடைக்காதுன்ற. அதான் தசாபக்தி சம்பவங்களை சுட்டி காட்டுபவே உங்களுடைய மன அமைப்புகளை, நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா துக்கமா இருக்கிறீங்களான்னு உங்களுடைய அத்தனை அமைப்புகளையும் சுட்டி காட்டுவது தசாபக்தி. தசாபக்தி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இந்திய வேத ஜோதிடத்துடைய மிகப்பெரிய மாண்பு, மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அமைப்பு அந்த தசாபக்தியில தான். ஆக இந்த இடத்துல தசாபக்தி நன்றாக இல்லாதால் அடிபட்டு போன ஜாதகம். ஐயா இதுவே மேஷ லக்னம். ஒருவேளை மேஷ லக்னத்தில் 2 அவருக்கு முன்னாடி பிறந்தார், கிடைச்சிருக்குங்க. பாக்கியம் செயல்பட்டிருக்கும், குரு செயல்பட்டிருக்கும். 10ஆம் இடத்துல கூட சனி 2 அவர் முன்னாடி பிறந்துட்டார். 10 நிமிஷம் முன்னாடி பிறந்துட்டார். 10 நிமிஷம் ரிஷப லக்னம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தது தான் மேஷ லக்னம். ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பு 20 நிமிடத்திற்கு முன்பு மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தார். லக்னாதிபதி 8ல் தான் மறைகிறார். இருந்தாலும் லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். 8ல் மறைந்தால் என்ன, கொஞ்சம் கருப்புன்னு ஆபீசராக இருப்பார். சிம்மம் அப்போ 5ஆம் இடமா போய் அப்படியே லக்னத்தை குரு பார்த்து, லக்னாதிபதியை பௌர்ணமி சந்திரன் பார்த்து, 12ஆம் இடம் தனிச்சுக்கரனுடைய பார்வையினால் சுபத்துவமாகி அந்நிய மாநிலத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார். ராசிக்கு 10ஆம் இடம், லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக 10 நிமிடத்திற்கு முன்பு பிறந்திருந்தா பாயிண்டே மாறும். தசாபுக்தி ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத தசாபுக்தி. சரியா போச்சா? ஆக ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்தும் அரசு வேலை கிடைக்க முடியாத ஜாதகம் இது. அடுத்து இப்போ ஒரு ஜாதகம் 28/7/1989 மத்தியானம் 12:30 மணிக்கு பிறந்தவர். இப்போ திரையில ஜாதகம். காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கிறார். 28 ஜூலை 1989 மத்தியானம் 12:30 மணி காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். ஜாதகத்தை பாருங்க. துலா லக்னம், 3ல் சனி, 5ல் ராகு, 8ல் சந்திரன், 9ல் குரு, 10ல் சூரியன் புதன், 11ல் சுக்கிரன் செவ்வாய் கேது. பிறக்கும் போது சந்திர தசையில 4 வருஷம் 7 மாசம் 20 நாள் மிச்சம் இருந்த நிலைமையில இப்ப அவருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, குருதசை 19/3/2000 குருதசை புதன் புக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 18/11/2023 இருந்து 22/2/2026 வரைக்கும் குருதசை நடந்துகிட்டு இருக்குங்க. எடுத்தடுப்புல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். எடுத்த எடுப்புலையே நானே கேட்டேன். ஆமாங்க ஐயா, விஏஓவா இருக்கிறேன் அப்படின்னாரு. செங்கல்பட்டில் விஏஓவா இருக்கிறேன்னாரு. இவருக்கு இங்க பாருங்க, இவர் தேய்பிரை சந்திரன், அவராவது பௌர்ணமி சந்திரன், இவர் தேய்பிரை சந்திரன். இங்க நான் சொன்ன இது செங்கல்பட்டில் விஏஓவா இருக்கிறார். இங்க பாருங்க, சூரியன் புதன் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறார். சிம்மத்தில் குறைந்த அளவு சுபத்துவம் தான், சுக்கிரன் தான் உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் கேதுவும், ராகு இல்லை, கேது தான் இருக்கிறார். ராகு இருந்தால் சிம்மத்தை கெடுப்பார். கேது இருப்பது சிம்மத்திற்கு கெடுதல் இல்லை, பெரிய கெடுதல்கள் அல்ல. கேது எதையும் வளர்க்கும் குணம் கொண்டவர் அப்படின்ட்டு நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் சொல்கிறேன்.
இவருக்கும் கிட்டத்தட்ட அவயோக தசை தான். அதே ராகு தசை நடந்திருக்கு. அதே ராகு இந்த இடத்துல என்ன பண்றாரு, 5ஆம் பாவகத்தை இயக்குறார், சனி தசையா மாறுறார். இவருக்கும் ராகு தசை நடந்திருக்கு. துலா லக்னம். நம்ம விதி என்ன பொருந்தது, சிம்மம் வலுவாக இருக்கிறது. இவர் கலெக்டர் இல்லை, ஒரு சாதாரண விஏஓ. விஏஓ ஆகிறதுக்கு என்ன இது, கொஞ்சம் நான் உத்து பார்த்துருந்தோம்னா விஏஓ இருக்கிறீங்களான்னு கேட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருந்தா டக்குன்னு எடுக்கும்போது என்னங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்களா, ஆமாம். இல்லை அவரே நான் என்ன வேலையில் இருக்கிறாங்க ஐயா கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பார்த்துட்டு விஏஓ இருக்கிறீங்கன்னு இருப்பேன். ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பேன், சனி சுபத்துவம். விஏஓ வேலைக்கு என்ன சுபத்துவமாக இருக்கணும், சனி சுபத்துவமாக இருக்கணும்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். அடிக்கடி அதுக்குள்ளேயே நம்ம காஞ்சிபுரம் விஏஓ சத்தியமூர்த்தியை பற்றி கூட அவர் சொன்னார், ஐயா நீங்கள் உங்கள் வீடியோவில் அடிக்கடி சொல்லுவீங்களே ஐயா காஞ்சிபுரம் விஏஓ சத்தியமூர்த்தி, அவர் மாதிரி தாங்க ஐயா நானும் செங்கல்பட்டில் விஏஓ இருக்கிறீங்களே அப்படின்னார். அவ்வளோதான். சனி சுபத்துவமாக இருக்கிறார். குரு சனி குருவின் பார்வையில் 10 டிகிரியில் இருக்கிறார். 10 டிகிரியில் இருக்க என்னுடைய அந்த 10ஆம் இடத்துல திக்பலம் இந்த சூரியன் தேவரை சந்திரனாக இருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். ஸ்ட்ராங் வந்துருதா, அதை அந்த உச்சனுடைய வீட்டில் 10ல் அவர் இருக்கிறனால தான் என்னங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். 10ல் திக்பலமாக மட்டும் சூரியன் இல்லை, உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். அது ஒரு ஸ்ட்ராங் இல்லையா? எந்த கிரகம் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகம் வலுவான ஒரு தன்மையை பெறுகிறது. அது ஒரு பெரிய விஷயம். அடுத்த தசையில் நடக்கிறத பார்த்துட்டு தான், தசாபக்தியை பார்த்துட்டு தான் நம்ம இன்னாரா இருப்பாரான்னு டிசைட் பண்ண முடியும். விஏஓக்கு முக்கிய கிரகம் சூரியன், சனி. சூரியன் அரசுக்கு, விஏஓக்கு சனி. எழுதி தருகிறேன். நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விஏஓக்களுடைய ஜாதகத்தை பாருங்க, சனி சுபத்துவமாக இருக்கும். இல்லைன்னா ஜோசியத்தை விட்டு வெளியே போயிடுறேன். நான் ஒரு 1000 விஏஓ ஜாதகமாவது பார்த்துருப்பேன். அதை விட மேலே கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மக்கள் தொடர்பு என்கின்ற அமைப்பும், அந்த விஏஓன்னா என்ன, நிலங்கள்லாம் எல்லாத்தையும் விவசாயம், கிராம உதவியாளர் தானே. அப்போ கிராமம் அப்படிங்கிறத சனியோடு சேர்ந்தது தானே. ஆடு மாடு கிராமங்கள் நிலம் சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடியவர்கள் தானே. அந்த மக்களோடு எளிமையான மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் தானே. அவருக்கு சனிதான சுபத்துவமாக இருக்க வேண்டும். இது நீங்கள் பாருங்க, இதில் ஒன்றும் ஜோதிடத்தை சவால் வர்றதுக்கு எதுவுமே இல்லை. மாணவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வியோட ஜாதகத்தை போய் வாங்கி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அமைப்பு அப்படியே இருக்குங்க. இதை தாங்க சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூல கோட்பாடுடைய ஒரு உண்மைத்தன்மை. புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் சிரமப்படுவீங்க, நீங்கள் தான் புரிஞ்சுக்க முடியாமல் அப்படின்னு வைங்களே தவிர உண்மை என்றைக்குமே நிலைக்குங்க. ஆக இந்த ஜாதகத்தில், திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் நான் கேட்டது அரசு வேலையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா விஏஓவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் அவரை உண்மையை வரை சொல்லி தொலைச்சிட்டேன், செங்கல்பட்டில் தான் இருக்கிறாருன்ட்டு. அப்போ இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், ராகுதசை தாங்க நடந்திருக்கு. இப்போ அவயோகரான குருதசை தாங்க நடக்குது. இருந்தாலும் குரு ராஜயோகாதிபதியுடைய பார்வையில் தாங்க இருக்கிறார். குருதசை ராகுதசை சனியுடைய வீட்டில் சனியின் பார்வையில் பாவத்துவமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் அவருக்கு அங்கே 5ஆம் இடம். போன இதில் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் 8ஆம் பாவகத்தை தான் ராகு இயக்குனார். இதில் பாருங்க, பூரண ராஜயோகாதிபதியாகிய சனியால் இயக்கிறார். அப்போ சனியால் இயக்கப்படுகிறார். இது 5ஆம் பாவகத்தை இயக்கிறார் ராகு. அப்போ 5ஆம் பாவகத்தில் 3 சுவர்கள் தொடர்பு கொள்ற, குரு தொடர்பு கொள்றாரு, சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு, ராகுவை பார்க்கிறார் பாருங்க. யார் பார்க்கிறார் பாருங்க, ராகுவை 5ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்க்கிறார், குரு பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், சனி பார்க்கிறார். ஆக லக்னாதிபதியுடைய தன்மை, ராஜயோகாதிபதியுடைய தன்மை, சுபரான குருவின் தன்மை, இயற்கை சுபரான சுக்கிரனின் தன்மை, இவ்வளத்தையும் அவர் பார்க்கணும். அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறார். டக்குன்னு பார்த்தவனே தெரியுது கவர்மெண்ட் வேலை பார்க்குற ஜாதகம்னு. உச்சனுடைய வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கனால அரசு வேலைங்க. இந்த இடத்துல குரு உங்களுக்கு இதாச்சே, குரு அவயோக தசையாச்சே. அவயோக தசை நடக்கும்போது அந்த 16 வருஷம் எப்படி இவர் வியோவாக வந்தார்? உங்கள் விதி இங்கே இடிக்குதே. அவயோகர் தான். அவயோக பாவகம் எது? 6ஆம் பாவகம் தானே. குரு 2 பாவகங்களுக்கு சொந்தக்காரர் இல்லையா? 6க்கும் 3க்கும் 6ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டு இருக்கிறாரா? இல்லையே. 6ஆம் பாவகத்தை பார்க்காமல் 3ஆம் பாவகத்தை மட்டும்தானே பார்க்குறாரு. அப்போ 3ஆம் அதிபதியாக தானே வேலை செய்வார். என்ன பண்ணுவார்? சிக்கலை கொடுப்பார். ஆனால் வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா அடுத்து சனி தசை நடக்க போதில்லை, சிக்கலை கொடுப்பாரு. யார் கவர்மெண்ட் வேலையில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்களா என்ன? அந்த கலெக்டர் விரட்டுறாரு, இந்த கலெக்டர் விரட்டுறாருன்னு அப்படியே கொஞ்சம் சிக்கலாக போகும். எப்போது இதே நேரத்தில் 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த குரு 12ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்தை பார்த்துருந்தாருன்னா இவருக்கு வேலை கிடைச்சிருக்காரு. இந்த திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் விஏவுக்கு லக்னத்தை குரு பார்த்து 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு
இந்த வீடியோவை நிதானமாக பாருங்கள், திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். ஸ்பீடாக தான் பேசுவேன். அது என் பழக்கம். அது என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. மெதுவெல்லாம் பேச முடியாது. மனசில் வர்றது அப்படியே கடகடன்னு தான் பேச முடியும். புரியாத இடங்கள்ல எப்படி இருந்தாலும் 6ஆம் பாவகாதிபதி இல்லைன்னு சொல்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே போட்டு 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 பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு என்னுடைய வார்த்தைகளை அப்படியே கொஞ்சம் பார்க்கும்போது கண்டிப்பா புரிஞ்சிடும். ஒருவேளை இந்த வியூவருக்கு 12ல் குரு இருந்தாரு, வேலை கிடைச்சிருக்காரு. ராகு திசை மட்டும்தான் சுயமா செயல்பட்டிருக்கும். அப்ப கூட ராகு குருவின் பார்வையில் இல்லைன்றதுனால ராகு திசையிலே வேலை கிடைச்சிருக்காரு. அட ஐயா, 10லேயே வந்துட்டார் குரு உச்சம், வேலை கிடைச்சிருக்காரு. ஆனா அப்போது சூரியன் கொஞ்சம் நெருக்கமாகி சுபத்துவம் இருந்தால் வேற மாதிரியான வேலை கிடைச்சிருக்கும். அப்ப அந்த கிரகங்களுடைய இயக்கங்கள், தசாபுக்தி அமைப்புகள், இது மாதிரியான அமைப்புகளை தான் நீங்க பார்க்கணும். ஆக எல்லாம் பொருந்தும் பொழுது அந்த எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கிறதோ, தசாபுக்தி அமைப்புகள் முக்கியம் 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 முக்கியம். அந்த தசாபுக்தி அமைப்புகள் சரியாக உங்களுக்கு அமர்ந்திருக்கும் பொழுது, லக்னமும் ஒரு நிலையில நன்றாக இருக்கும் பொழுது, லக்னமும் கொடுப்பதை பிடித்துக் கொள்ளக்கூடிய தகுதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைக்கிறது என்பதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோல சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.